Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by. Anandita. So again, we are back with full movie scene reaction of Love Today. Yes, and this is the climax scene today. Yes. Finally. Okay, We so are completing we with are this just, movie yeah, as we well. really want to complete this movie because we know that it's been a while. We have started watching this movie, but yeah, today is the climax scene. So let's get Yes. started without any delay. But to Sepala, if you're new to this channel, guys, please do subscribe us and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. Okay. She still wants to get that phone. Oh, that kid took away. ஒரே ஒரு செகண்ட் ஹேய் குல்தீஷ் ஹேய் நின்றா மச்சான் நாங்க ஏன்டா பண்ண போறோம் டேய் அந்த அக்கௌண்ட் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கடா. மச்சான் அவங்களுக்குலாம் நிக்கிதாவையும் அவன் தங்கச்சியும் சேர்த்து வச்ச மாதிரி தெரியாது. ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்ச மாதிரி மெசேஜ் போகுதுன்னா கண்டிப்பா நீங்க யாரோ தான். டேய் பிரதீப், நிக்கிதா என் தங்கச்சி மாறுறா. யப்பா சாமி போதும்டா. இந்த தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி எல்லாம் யப்பா யப்பா யப்பா. He is frustrated. மச்சான், நீ பண்ணு நம்மள நம்ப சொல்றீல்ல, அதுதான்டா நாங்களும் சொல்றோம். நாங்க பண்ணடா, நம்புடா. டேய் உன் மேல நான் கைய வைக்கல, எதுக்குடா அழுவுற இப்ப நீ? ஏய் என்னடா ஆச்சு? One second. ஒரு செகண்ட் முடிஞ்சிச்சு. ஐயோ அவர்கிட்ட ஐபோன் இருக்கா? எங்க கிட்ட இல்ல. அதானே இது என்ன பெரிய கூத்தால இருக்கு? நீ பண்ணல? டேய் என்னடா? ஒத்தா. என் ஆளுக்கு முன்னாடியே அக்கவுண்ட்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். உனக்கு அவளை முன்னாடியே தெரியும். ஆனா நான் அன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அப்படியே ரெண்டு பேரும் தெரியாத மாதிரி நடிச்சீங்க. டேய் மச்சான், டேய் அவன் மேலே ஏன்டா வீணா போய் போடுறேன்? பழி நான் போட்டேன். வெயிட் பண்ணு, அப்படியே ஒரு நிமிஷம். இப்போதான் வரும்போது பார்த்தேன். அவன் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு நான் காட்டு. கார்மேக குழலியே குட் மார்னிங். தேவதை கண்பிடித்து விட்டாளா. குட் மார்னிங் அழகியே. ரசிக்கிறியா? மச்சான் அதெல்லாம் முன்னாடுறா. திறந்து பார்த்தா தப்பில்லையாடா. மகா தப்பு மச்சான். தான் சொந்த லெவலில் சந்தேகப்படுற மொக்க பசங்க பண்ற வேலைடா அதெல்லாம். பிரதீப் அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்டா. டேய் ஒருத்த ஃப்ரெண்டோட ஆள்னு கூட பார்க்காம ட்ரை பண்ணிருக்கா. இவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. என்னடா நீங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணீங்க. டேய் பிரதீப் தேவலாம் எவனும் இங்க இருக்க மாட்டான். எல்லாரும் கிளம்புங்க. டேய் எது வந்தாலும் பேசி தீர்த்து. Oh, man. ஏங்க ஏன் ஃபோன் கொடுக்க மாட்டேங்கறீங்க? உனக்கு எதுக்கு? ஓஹோ. Hmm? ஹே Exchanging phone is so dangerous. டேய் 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 இங்க பாரு. சாரிம்மா தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. என்னடாச்சு? ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். டேய் இங்க பாரு, ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். அம்மாடாடா, என்னன்னு சொல்லு. என்னடாச்சு? என்னாச்சு? His acting, seriously. His acting is super. எனக்கும் நம்ப முடியல. ஆனா ரவி என்ன சொல்றான்னா இந்த மாதிரி பிரதீப் பத்தி அவன் இன்னும் மோசமா கேள்விப்பட்டிருக்கானா. ரவி இந்த விஷயத்துல பொய் சொல்லணும்னு அவன் சொல்றான் இவன் சொல்றான்லாம் சொல்லாத. உனக்கு என்ன தோணுது? இதான் பிரச்சனையா? இந்த மாதிரி நிறைய பசங்க வழியிறாங்க. இவளும் வழியலை, ஆனால் எல்லாருக்கும் உட்காந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கா. அதான் வழியிறாங்கன்னு தெரியுதுல்ல, மூடிட்டு போடான்னு சொல்ல வேண்டியது தானே. தப்பா ஏதா? ஜென்ரலா பேசுறான். ஆனா அது தப்பா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. முதல்ல எதுக்கு பேசணும்? ஓகே. ஆனா இதெல்லாம் ரவிக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன். உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஏண்டி ரவி கிட்ட போய் சொல்ற? உன்னை பத்தி அவன் வேற பொண்ணுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணா உனக்கு எப்படி இருக்கும்? ஆனா ரவி அப்படி இல்ல.
முதல்ல இருந்து நானும் பிரதீப் சேரணும் தான் அவன் பாக்குறான். கிழிச்சான் பிரதீப், ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ்னு பொண்ணுங்க எங்க போனாலும் எவனாச்சும் ஒருத்தன் வளைஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். இது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ இல்லை, எனக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நிறைய பேர் கெட்ட இன்டென்ஷனோட இருப்பாங்க, ஆனால் துணிஞ்சு தப்பு பண்ண மாட்டாங்க. தைரியம் இருக்காது. அவங்க கூட தான் படிக்கணும், வேலை பார்க்கணும், பஸ்ஸில் போகணும். அவங்களும் இந்த உலகத்தில் கூட தான் இருப்பாங்க. உன் கூட இருந்து நீ இவ்வளோ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. நீலாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? உன்ன மாதிரி பொண்ணெலாம் கிடைக்கிறதே கஷ்டம். அவனுக்கு நீலாம் ரொம்ப அதிகம். அவனை எப்படி நீ லவ் பண்ண? இன்னும் ஒரு 5 மாதம் கழிச்சு அவன் ஃபோட்டோ பாரு. இவனையா லவ் பண்ணுவோம் நீயே ஃபீல் பண்ணுவ. ஆக்சுவலாக நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு இப்போ விட்ட எப்போ சொல்கிறதுன்னு தெரியல. நான் இன்னும் உன்னை லவ் பண்ணுறேன் நிக்கிதா. அவன் மனசுல இடம் பிடிக்க அவனுங்க அடி வாங்கி கூட சாவானுங்க. ஆனா அவனுக்கு தெரியாது, செத்தாலோ அவளுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வராது. இதெல்லாம் பண்ணாட்டா கூட உனக்காக உயிரே கொடுப்பா. அவ உன்னை லவ் பண்ணா. நீ யோசிச்சு சொல்லு, நான் வரேன். நீ தப்பு பண்ணாம நல்லவனா இருந்திருந்தா அதுக்காக நீ ஃபீல் பண்ணிருக்க மாட்ட. இவ்வளோ நல்ல பையனுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோமேனா அவ தான் ஃபீல் பண்ணிருப்பா. ஆனா இப்ப இங்க நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அதே தான் அவளும் அங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப உனக்கு அவ வேண்டாம்? சரி, அப்ப இது கொடு. இது யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவ வேண்டாம்ல, அப்ப கொடு. Oh, he's going to leave her. Oh, Oh man. It was hot. எப்ப வேணா திருப்பி கிடைக்குங்கிற நம்பிக்கையில எனக்கு கொடுத்த. திருப்பி கிடைக்கவே கிடைக்காதுங்கிறப்ப உன்னால ஏத்துக்க முடியல. சில விஷயம்லாம் ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் என்னாச்சு? இல்லடா, அவர் தரமாட்டேங்கிறாரு. இவர் உட்காருங்க. என்ன பிரதீப், எவ்வளோ வருஷமா தம் அடிக்கிறீங்க? என்னது தம்மா? காலேஜ்லேருந்து. வீட்டுக்கு தெரியுமா? ஒரு வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் காமிச்சிட்டதில்லை. வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க முன்னாடியே அடிக்கலாம்ல. ம், சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது நல்லது தான். இது தப்பு, மறைக்கிறேன். தப்பு பண்ணலன்னா இதுக்கு மறைக்கணும். என்ன பிரதீப், தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? தப்பு பண்ணலன்னா தரலாமேன்னு நினைக்கிறோம். தராமல் இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அதையே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ம், வேற என்ன காரணம் இருக்க முடியும்னு கேளு. உங்கள் அக்கா என்னை எப்படி கூடுவா தெரியுமா? டார்க் சாக்லேட். பார்த்தீங்களா, எனக்கு நல்லா இருக்கிறது உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை? இது மாதிரி என் ஃபோனில் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த செல்ஃபி டிக்டாக்லாம் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? லைக் போட்டு போவாங்க. ஆனால் எனக்கு நான் ஒரு ஆனழகன்டா, நீ எல்லாரும் மூஞ்சியும் ஒரு ஷேப்ல இருக்கும். Everybody என்ன ஷேப்னே தெரியலடா. made fun of him. அந்த ஃபில்டர் கரிகிச்சு மச்சான். டேய் ரொம்ப தொங்குதுடா பால் மாடு. எல்லாருக்கும் வயித்துல தான் தொப்பா இருக்கும். உடுகு போட்டா யா மச்சான் மூஞ்சி ஃபுல்லா தொப்பி ஆகுது. என் ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீம்ஸ் போட்டு கலாய்ப்பானுங்க. இவனை கலாய்ச்சா எல்லாரும் சிரிப்பானு தெரிஞ்சுக்கினேன் வேணுன்னே போடுவானுங்க. அதுக்கு பயந்து தான் நான் ஃபோட்டோ போடுறதை நிறுத்திட்டேன். போன வாரம் என் கல்யாண பத்திரிக்கையை என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சேன். அவன் குரூப்பில் போட்டான். என்னாச்சு தெரியுமா? இவனுக்கு இவளா எடு செருப்ப. அவன்டா அந்த கல்யாண பொண்ணு. இவனுக்கு கை தண்ணிட்டுறதுக்கு எங்கடா போய் தண்டவத்துல கை தண்ணிட்டலாம். இப்போ என் வாட்ஸ்அப் குரூப் நேம் என்ன தெரியுமா? கிளி வெட்ஸ் கிங்காங். கிளி உங்க அக்காவா? கிங்காங்க அவங்க அக்கா பார்த்தாள்னா அவளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அவள் பார்த்துட்டான்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரதீப், ஒரு விஷயத்தை மறைச்சா அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கணுன்றது தான் அர்த்தம். அது தப்பான விஷயமா இருக்கணும்னு அவசியமே இல்லையே.
ஆனா இதெல்லாம் என்கிட்டே சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருந்தா அன்றைக்கி கட்டாயம் இருக்குமே. இப்போ தான் பிரதீப் சொன்னான் நீ எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கன்னு. இவ்வளோ கேட்டதுக்கப்புறம் Okay. Finally. She didn't even told her, no, it's okay. Okay. Now say trust. எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? Yogi Babu, this time. என்ன தெரிஞ்சுது? So serious. யாரும் தெரிஞ்சு. அப்போ இனிமேல் லவ் இல்லை? ஆமா, இனிமே தான் நிறைய லவ்வே. Wow. நம்ம தெரியலடா. உனக்கு யார் மேலே டவுட் இருக்கா? எனக்கு பாஸ்வேர்டே தெரியாதுடா. டேய் எழுதிவிட்டு. They're still here. I thought they will leave. மச்சான் நான் பண்ணலடா. ஏன்னா ஏன்டா அப்படி நினைக்கிற? டே நான் அவள்கிட்ட பேச ட்ரை பண்ணட்டா, ஆனால் அதெல்லாம் நீ பேச முன்னாடி வரைக்கும்டா. இதெல்லாம் வந்துட்டு சொல்ல வேணாம எனக்கு தெரியலடா. பயமா இருந்துச்சுடா, அதான் அப்படியே சொல்லாமலே இருந்துட்டேன். வச்சா அவளுக்கு என் மூச்சு நான் ஒர்க் பண்ண கூட தெரியலடா. அட சத்தியமா சொல்றேன் மச்சான். சாரிடா. இங்க பாரு இதெல்லாம் கிளம்ப சொன்னேன். கிளம்பல. டேய் நீ பெரிய மயிறு, நீ சொன்னா கிளம்பணுமா? எங்க அக்கா கல்யாணம், நாங்க இங்க தான் இருப்போம். இவன் தான்டா பண்ணியிருக்கான். This is friendship actually. Yeah. Again the messages came. Everyone is getting this message. What is this? Alright, his video only. This girl only. That guy who is having son. என்ன நிக்கிதா அது? ஏய், எப்படி இதை நெட்ல இருந்து எடுக்கிறது? இது ஏற்கனவே வைரல் ஆயிடுச்சு. பண்றது தான் பண்ற, ஏன் வீடியோலாம் எடுக்கிறேன்? ஏய், அது வெட்கமா இல்ல? என்னடா? அது நீ இல்லன்னு சொல்ல போறியா? அது நீ இல்லன்னு சொல்ல போறியா? हाथ में वो किसका था एक? That guy I guess, जिसके साथ वो शायद पौंडीचेरी गई थी, उसका था ना शायद. मामा कुट्टी. हाँ. वो भी तो देख रहा था. ஆரம்பிச்சோட இவனுங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றேன்? Oh, she's doing something or what? பிரதீப், நிக்கிதா அங்க இருக்காளா? இங்கயா? இல்லையே. அந்த அந்த வீடியோ பாத்தீங்களா? இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அக்கா வீட்டு விட்டு வெளியே போயிட்டா. Oh man. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த போன் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அக்கா கால் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், நாங்களே கால் பண்றோம். கீதா காணும். மச்சான் இதில் அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி அவள் எங்கே இருக்கான்னு அவள் வந்தான்னா கொஞ்சம் கால் பண்ண சொல்கிறீங்களா? என் ஃபோன் வச்சுக்கடா, அவங்க வந்தால் நான் கால் பண்ணுறேன். போ மச்சான். டோ அவன் என்ன டிரைவ் போயிருப்பா, அதில் வந்துடுவா, ஃப்ரீயாக விடுங்க. This guy only, right? That is Mama Kutti, right?
என்னடாச்சு? Oh, see, that டெய்லி lady. தோண்டி பார்க்கறியா? சந்தேகப்பட்டு தோண்டி தோண்டி பார்த்தா எப்படிடா வளரும்? வளரும்னு நம்பி மூடி வைக்கணும், வளரும். நம்புடா. That was the himself only. Okay, the tree has She committed suicide or what? Okay, that tree. a tree. Okay, that beach. On the beach, I guess, no? Mm. இங்க பாரு, இங்க பாரு, ஏய், இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. பிரதீப் சத்தியமா நான் அது பண்ணல. நான் நம்புறேன். இதுக்கு நானும் அந்த மெசேஜ்லாம் தெரியும் எப்படி நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியும். அவ்வளவுதான். இங்கதான் எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே தெரியல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன். பயங்கரமாவா? பயங்கரமா, பயங்கரமா, பயங்கரமா. வேற யார் இருந்தாலும் ரொம்ப சாரி, உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன். ஏய், ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்போ ரொம்ப சீக்கிரமா இருக்கு தெரியுமா? ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன். எங்க அப்பா கூட இருக்க மாட்டேங்குது. Who Okay. is that? This guy only. Who is that? His friend, na? That college one. அந்த வீடியோவில் இருக்கிறது அந்த பொண்ணு இல்லை, உண்மையான வீடியோ இதுதான். Okay. இதில் He தான் edited நிகிதாவோட it. ஃபேஸை டீப் ஃபேக் சாஃப்ட்வேர் வச்சு நான் மார்க் Using பண்ணேன். deep fake software. Son. ஒரு கெத்து ட்ரெண்டிங்காக இப்படி பண்ணிட்டேன். ஆனால் அதோட இம்பேக்ட் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ ரொம்ப கில்ட்டாக இருக்கு. அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை, என்னை மன்னிச்சிரு. இவனை எப்படா பிடிச்ச? அது சோர்ஸ் வீடியோ இருக்க ஃபோனை கண்டுபிடிச்சேன். அதுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சேன், தொட்டான், தூக்கிட்டேன். இல்ல, நீ செத்திருப்பேன்னு நினைச்சேன். அது நீ செத்திருப்பேன்னு நினைச்சேன். நான் தான் இப்போ உன்னை சாப்பிட்டு சரி, போறேன் தெரியுமா? okay, okay. ட்ரைபல் Sorry, பிக்ஸா? ட்ரைபல் பிக்ஸா? யார்கிட்ட எல்லாம் ட்ரைபல் பிக்ஸ் வாங்கி நான் இப்ப பாக்குறேன். கம்முனு இரு. பேசாத. முன்னாடி 10 பேர் லவ் பண்ணா அதுல யாராச்சும் ஒருத்தங்க தான் சேருவாங்க. மற்றவங்கள பெற்றவங்களே பிரிச்சிருவாங்க. இப்போவும் அதே கதை தான். ஒருத்தங்க தான் ஒன்று சேர்றாங்க, ஆனா பெத்தவங்க பிரிக்கிறது இல்லை, நீங்களே பிரிச்சிடுறீங்க. நான் இதை பண்ணினது உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து பிரியணுங்கிறதுக்காக இல்லை, எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிரியாம இருக்கீங்களான்னு பாக்குறதுக்காக. They are also married. தேவஸ்ரீக்கு உங்க ஃபோன் தரீங்களா? என்ன? Oh, selfie. லைஃப் பார்ட்னர் அந்த விஷயத்தில் நானே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். சாரி. ஆனா நீங்க மிஸ் பண்ணல, எனக்கு ஓகே. உங்க அம்மா எப்போ வர சொல்றேன்? ஒருவேளை அவங்க நம்மளை ஏமாத்தினா அவங்க தானே நிம்மதி இல்லாமல் இருக்கணும், நம்ம ஏன் இருக்கணும்? இன்னும் ஒரே கேள்விதான். நிகிதாவுக்கும் அவன் தங்கச்சிக்கும் யார் அப்படி அசிங்கமாக மெசேஜ் அனுப்பிச்சா? அவங்களோட முகம் தெரியல, ஆனா அவங்களும் நம்மளோட தான் இந்த உலகத்துல இருக்காங்கல்ல. கொஞ்சம் பயமா இருந்தாலும் They don't know that. நிறைய நல்லவங்களும் இருக்காங்க, நம்புங்க. Okay. He only wrote and directed. Most important message of this movie is, moral message of this movie is like,
trust each other. Right, trust There each other. there Yes. can be situations. If somebody is telling you something, you just need to trust, right? There can be this situation, and there can be some past as well that should not interfere in your present life. life. That yes, is also correct. there, because a lot of the things they have done before they came into picture. Correct. Before they came into relationship and all, and those things were past. Depending on the situation, how they are at that particular time, they did something or the other. Yeah. So that should not hinder your current situation. Correct. So, yeah. And now this is the time of AI, right? Right. Anybody's face can be swapped with True. anyone. So this kind of message or video, if like that should not be happen by God grace, that should not be happen. But if it is happening, you just ask your partner, right? That Don't trust. don't trust the right. AI thing. Don't trust anybody else. Just trust your life partner who is along with you for these several years. They will be with you for the rest of the life. Correct. So do one, not, one video we know- have seen for Rashmika Mandana, right? Yeah. Lift one something. She came out and gave the justification that correct, I'm not that, like that. I'm And not also that girl. and Amitabh Bachchan also supported her, right? correct. So this is happening, like celebrities are coming into picture, but with normal people also it may It is happen. happening. It is happening. right? It may happen. And, So just be aware and talk to your partners. True. Do not And a lot leave of the them. people, correct. Lot of the people, they are not aware of these all things. of these things, yeah. That right. Correct. These all AI things still exist. Right. They AI are, is very dangerous. Actually, true. very dangerous. who are not means in the current generation, they don't know as They well don't know about that. like past generation and now they don't understand those things, so Correct. they will trust at one go only. Yeah. Right? But one thing is for sure, that if you are into a relationship, you just need to make sure that you should not do such things which can hamper your relationship or can hurt that person whom you are in a relationship for a longer period of time, and will be for the rest of the life, like this girl has done, right? Yes. Going to Pondicherry and spending the night, though she has not done anything, but this is not right. It can hurt the partner, right? And she has not also told that he needs the emotional support. Shall I go with, because you are in a relationship, you should have lied, told. actually. That time She she lied lied. that I am with some That other. will That create is also a lot not of create a lot of confusion, misunderstanding. So if this kind of situation is happening, just make sure that you should give the priority to your relationship, not other person. True. So those are all of the things which are there in this movie, but definitely it's a worth watching movie, right? So we Of course, enjoyed it. It's giving a lot of the message, and it gave a lot of thought. Means people had to think before doing anything or before taking any harsh step and all. Correct. So this message is So so we beautiful, liked it, right? actually, yes. Last part, it was feeling like we are seeing 3 hours movie. This half an hour movie Correct. itself, it was feeling so big. Yeah, actually. Right. But yeah, I enjoyed, worth watching, and please let us know how do you feel about this reaction. If you're new to this channel, guys, please do subscribe us, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, Bye.